இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 பேருக்கு செய்கிறேன், ஆனால் 3 பேர் சாப்பிட்லாம். 2 நாட்டு தக்காளி சின்ன நார்மல் சைஸு, கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை, மல்லித்தலை கடைசியில் போடுறதுக்குங்க. பச்சை மிளகாய் எவ்வளோ வேணாலும் போடலாம், நான் 5 சேர்த்துருக்கேன். புளி இந்த அளவுக்குங்க. இப்போ தாளிக்கலாம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரம் இல்லாமல் இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கருகு விட்டுறாதீங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுலேயே சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவு போட்டுக்கலாம், அப்போ தான் வெங்காயமும் நல்லா வதங்கும். இப்போது தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இதெல்லாம் வதக்கின பிறகு நல்லா ஃபேனில் வச்சு காய வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஜாரில் போட்டு நைஸாக அரைக்கணுங்க. புளியும் இப்போயே போட்டுடலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. கடைசியாக இந்த மல்லித்தலையை போட்டு லேசாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு விட்டுறணும், ரொம்ப வதக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.